எப்பயுமே நம்மளை வலிக்கெடுக்கிற ஷைத்தான் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்கான். ரமலான் மாசத்துல ஜக்காத் பொருட்களை பாதுகாக்கிற பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நபர் நைட் டைம்ல திருடுறதுக்காக வரும்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி நான் உன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொண்டு போவேன்னு சொல்லும் போது அவன் என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு நல்ல அமல் சொல்லித்தரேன்னு சொன்னான். அது என்ன அமல்னு கேட்கும் போது, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி யார் ஒருவர் ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தூங்குவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு பாதுகாவலர் எப்பயுமே கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷைத்தானிடமிருந்தும் பாதுகாப்பு பெறுவீர்கள்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவன் எவ்வளோ பொய் சொல்கிறானாவே இருந்தாலும் இந்த விஷயம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான், அவன் தான் ஷைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒது செஞ்சுட்டு களிமா சொல்லிட்டு ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தூங்குவோம். நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுப்போம், அவங்களும் இதை ஃபாலோ பண்ணட்டும்.